கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம இலக்கு நிகழ்ச்சியில நஷ்டத்துல இயங்கக்கூடிய நிறுவனத்தை எப்படி முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லலாம், அதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத குறித்து தான் பேச போறோம். இது குறித்து உரையாடுவதற்காக இண்டஸ்ட்ரியல் சீனியர் அட்வைசர் மேகநாதன் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சார், இப்போ நஷ்டத்துல இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை எப்படி லாபத்திற்கு முன்னேற்றலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு நிறுவனம் இயங்கணும், கொண்டு செல்லணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு சார் ஒரு நிறுவனத்தை தொடங்குறதுக்கு? ஓகே, ஒரு நிறுவனம் தொடங்குறதுக்கும் சரி, இல்லை நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கும் சரி, 7 விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு நிறுவனம். ஓகே, நாங்கள் 7M அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகே, மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட், மணி, மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, நீங்கள் கம்பெனியில் என்ன பண்ணாலும் இந்த 7Mக்குள்ளே வந்துடும். ஓகே, இந்த 7M கரெக்டாக மேனேஜ் பண்ணி கரெக்டாக வழிநடத்தி போனால் கம்பெனி நல்ல நிலைமையில் போகும். ஓகே, இந்த 7ஐயும் சரியாக வழிநடத்துறதுக்கு ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் நிர்வாகம் செய்யணும். ஓகே, இப்போ உங்கள் ப்ரோக்ராம் பேர் இலக்குன்னு வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அதோட இலக்கு என்னன்றதை மிக மிக தெளிவாக அவங்க நிர்ணயம் பண்ணணும். நிர்ணயம் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இலக்கு மேலே உள்ள பெரிய அதிகாரிகளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது. அந்த இலக்கு மேலே இருந்து கீழே வரைக்கும், கடைநிலை ஊழியர் வரைக்கும் அந்த அந்த இலக்கு என்ன, அவங்களோட அதோட பங்கு என்ன அப்படின்றது தெரியணும். அதான் விஷன்னு சொல்லுவோம். விஷன் இல்லை கோல் இல்லை டார்கெட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ முதல்ல அந்த இலக்கு நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இலக்கை அடைவதற்கு தேவையான ஸ்கில்ஸ் என்ன, ஸ்கில்ஸ்னால் என்ன, வேலை திறன்னு சொல்லலாம், இல்லை வேலை நுணுக்கம்னு சொல்லலாம். ஓகே, என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சு எந்தெந்த லெவலில் அந்த ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றத ஆராய்ந்து அந்த ஸ்கில்ஸை முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, நான் ஸ்கில்ஸ் கொடுக்கலன்னா எல்லோரும் டென்ஷன்லேயே இருப்பாங்க. வேலை செய்ய சொல்லுவோம், நல்ல வேலை செய்ய முடியாது. ஸோ நம்ம இலக்கு நிர்ணயிச்சாச்சு, ஸ்கில்ஸ் கொடுத்தாச்சு, இதை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஓகே, நாங்கள் எஃப்எம்னு சொல்லுவோம், ஃபார்மி. ஓகே, வாட் இஸ் இன் இட் ஃபார்மி. ஓகே, இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றது ஒன்று தெரியணும். ஓகே, அந்த மோட்டிவேஷன் இருந்தால் தான் எந்த மனுஷனுமே தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாக இன்னும் கொஞ்சம் சின்சியராக செய்வாங்க. ஓகே, அதை ரொம்ப தெளிவுபடுத்தணும் நிர்வாகம். நீங்கள் இந்த மாதிரி இலக்கை அச்சீவ் பண்ணோன்னா இந்த அளவுக்கு நம்ம கம்பெனி பேர் வரும், உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெளிவுபடுத்தணும். ஸோ இலக்கு நிர்ணயிச்சாச்சு, ஸ்கில்ஸ் கொடுத்தாச்சு, மோட்டிவேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இலக்கை அடையிறதுக்கு தேவையான என்ன ரிசோர்ஸஸ், என்னென்ன சாதனங்கள் வேணும், என்னென்ன பொருட்கள் வேணும், என்னென்ன சப்போர்ட் வேணும்னு கண்டுபிடிச்சி அந்த சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் சரியான நேரத்தில் கொடுக்கணும். இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல முழுமையான திட்டம் கொடுக்கணும், ஆக்ஷன் பிளான்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 சேர்ந்து இந்த 7 விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணாதான் ஒரு நிர்வாகம் ஆரம்பிக்கவும் முடியும், இல்லை அதை தொடர்ந்து நடத்தவும் முடியும். ஸோ விஷன், ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன், ரிசோர்ஸஸ், ஆக்ஷன் பிளான். சார், இப்போ நீங்க ஒரு இலக்கை நம்ம கரெக்டா நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி நம்ம நிர்ணயிக்கிறது சார்? ஒரு மேனேஜ்மெண்ட் நல்லா ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி? ஓகே, முதல்ல இலக்குன்றது அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஓகே, நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி ஆசைக்கு அளவே கிடையாது. ஓகே, முதல்ல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, என்னிடம் இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு, என்னோட இருக்கிற என் கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸை வச்சு என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கூட்டிக்கலாம், ஸ்ட்ரெச் டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரெச் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒரு லெவல் போவீங்க. நீங்கள் லெவல் போனதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி படிப்படியாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் க்ரோ ஆக முடியும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக. ஓகே, ஒரு லெவலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனி 100 கோடி 200 கோடி டர்ன் ஓவர் வந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2 விதமாக அவங்களோட வியாபாரத்தை பெருக்கலாம். ஒன்று, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை நிறைய கம்பெனிகளை வாங்கலாம். இப்போ டாட்டா ஜாகுவர், லேண்ட் ரோவர் கம்பெனியை வாங்கின மாதிரி. ஸோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் கம்பெனியில் வாங்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகலாம். ஓகே, நிறைய பேரோட ப்ராப்ளம் இன்னைக்கு கம்பெனி ஆரம்பித்து நாளைக்கு டாட்டா ஆகணும்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ நம்மளோட நிலைமை என்ன, எந்த அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்குது, எந்த அளவுக்கு நம்மகிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, நம்மளோட ஆட்களோட திறமை என்ன. ஓகே, நல்ல திறமையான ஆட்கள் மார்க்கெட்டில் கிடைப்பாங்க, நம்மகிட்ட சேருவாங்களான்றது பார்க்கணும், சேர்ந்தாலும் நம்ம கூட இருப்பாங்களான்றதை பார்க்கணும். ஓகே, ஸோ யார் நம்ம கூட இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன திறமை, அதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன அச்சீவ் பண்ணலாம், அதை அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச், அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே போனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நிறைய பணம் இருக்கும், கம்பெனியில் வாங்கி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகலாம்.
சரி, இப்போ நீங்க வந்து ஒரு நிறுவனத்த தொடங்குறதுக்கும், தொடர்ந்து ரன் பண்றதுக்கும் இப்ப இலக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேலை திறன் அப்படின்றது நிறுவனத்த நம்ம வளர்க்கறதுக்கு எப்படி அந்த வேலை திறன வளர்த்துக்கலாம்? ஓகே. வேலைத்திறன்றது வந்து எல்லா லெவல்லயும் வரும். நம்ம ஸ்கில்னு எடுத்த உடனே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது தொழிலாளிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே. அத வேணா கொஞ்சம் பாலிஷா இங்கிலீஷ்ல வந்து அது ஸ்கில்லு, மேனேஜ்மென்ட்க்கு வந்து காம்படன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பேசிக்கலா எல்லாமே ஸ்கில்ஸ் தான். ஓகே. 3 விஷயங்கள். ஸ்கில்ன்றது ஸ்கில், நாலெட்ஜ் அண்ட் ஆட்டிட்யூட். ஓகே. நாலெட்ஜ் வாட் டு டூ என்ன பண்ணணுன்றது தெரியுது. ஓகே. ஸ்கில் ஹவ் டு டூ என்ன பண்ணணும்னு தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியணும். அண்ட் ஆட்டிட்யூட் இஸ் டிசைர் வாண்ட் டு டூ. ஓகே. வாட் டு டூ, ஹவ் டு டூ அண்ட் வாண்ட் டு டூ. ஓகே. இந்த 3 சேர்ந்தா தான் வந்து ஒரு ஸ்கில் வந்து நல்லபடியா கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ ஒருத்தரை வந்து ஒரு ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் ஸ்கில் கொண்டு போகணும் அப்படின்னா எஃப்எம் என்னன்னு பார்க்கணும். ஃபார் மீ இந்த ஸ்கில் லெவல்லேருந்து நான் அந்த ஸ்கில் போனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியணும். தெரிஞ்சால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக அதை செய்வாங்க. ஆக்சுவலாக நம்ம அதை பெருசாக எடுத்து சொல்கிறதில்ல நிறுவனங்களில். ஓகே. தொழிலாளியாக இருக்கட்டும், இல்லை அதிகாரிகளாக இருக்கட்டும், இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் சேர்த்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அது பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். ஓகே. அவங்களுக்கு தெரியலைன்னா வேறு வழி இல்லாமல் பார்ப்பாங்க. ஒரு ஒரு ஆர்வத்தோடு பண்ண மாட்டாங்க. ஸோ மாற்றங்களோ ஒரு முன்னேற்றங்களோ வந்து வேகமாக இருக்காது. இப்போ இலக்கு ஓகே சார். இப்போ இலக்கு, வேலைத்திறன், அதே மாரி மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு நிறுவனத்துக்கு நம்ப எப்படி அத வளர்த்துக்கிறது? நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாரையும் மோட்டிவேட் பண்ணவே முடியாது. ஓகே. மோட்டிவேஷன் வந்து உள்ளேருந்து தான் வரணும். ஓகே. நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணலாம். ஓகே. இன்ஸ்பயர் பண்ணுறதுன்னா வந்து ஒருத்தரை பார்த்து எனக்கு வந்து ஒரு ஆர்வம் வரணும். ஓகே. ஸோ இது வந்து கம்பெனியில் எவ்வளோ பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு உதாரணமாக நின்று ஏதாவது செஞ்சு காமிக்கணும். ஓகே. அதை பார்த்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் வரணும். ஆர்வம் வந்து சரி நானும் செய்யணும் அப்படின்னு ஒரு உந்துதல் வரணும். யாரையுமே தள்ளி விட்டு வந்து மோட்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் மோட்டிவேட் பண்ணுறேன்னு சொல்கிறதே தப்பு. நான் இன்ஸ்பயர் பண்ணுறேன்னு தான் சொல்லலாம். ஓகே. ஸோ பெரிய அதிகாரிகள் இல்லை முதலாளிகள் வந்து அவங்க கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை அவங்க செஞ்சாங்கன்னா கீழே இருக்கிறவங்க செய்வாங்க. இப்போ 8 மணிக்கு எல்லாரும் வரணும்னு நினச்சா நான் 8 மணிக்கு போகணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாளாவது நான் 8 மணிக்கு போகணும். நான் 11 மணிக்கு போயிட்டு எல்லாரும் 8 மணிக்கு வான்னு சொன்னால் அவங்க ஆர்வத்தோடு வரமாட்டாங்க. ஸோ லீட் பை எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு உதாரண புருஷனாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ இன்ஸ்பயர் தான் பண்ண முடியும், மோட்டிவேட் பண்ண முடியாது. இப்ப அடுத்தது வந்து இப்போ ரிசோர்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல சார். அது வந்து ஒரு நிறுவனத்துக்கு அப்படின்றது அது எந்த வகையில நம்ம அத கொண்டு போணும்? சரி, ரிசோர்ஸஸ்ன்றது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகே நான் ஒரு 100-150 கம்பெனிக்கு போயிருக்கேன், பார்த்துருக்கேன். நம்ம முடிஞ்ச அளவு ரிசோர்ஸை வேஸ்ட் தான் பண்ணுறோம். நமக்கு வந்து ரிசோர்ஸை முழுமையாக பயன்படுத்த தெரியல. ஓகே. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ரோட்டோரம் அந்த கரும்பு வியாபாரிகள் நம்ம கரும்பு சாறு விற்கிறவங்க பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு வி குரூவ் இருக்கும் அந்த அந்த ரோலரில். கரும்பு அதில் தான் விடுவாங்க ஃபஸ்ட்டு. ஓகே. ஒரு 2 தடவை விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் விடுவாங்க. அப்புறம் டைட் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபோல்டு பண்ணுவாங்க, அப்புறம் இன்னொரு தடவை ஃபோல்டு பண்ணுவாங்க, ட்விஸ்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் ட்ராப்பை எடுத்துகிட்டு தான் வந்து இன்னொரு கரும்பு எடுப்பாங்க. ஓகே. ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எக்யூப்மெண்ட்ஸோ ஓகே இல்லை மணியோ ஓகே அதோட லாஸ்ட் ட்ராப் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அடுத்த மிஷின் பார்க்கணும். நம்ம நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு முதலாளிகளுக்கு வந்து ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு மிஷின் நல்ல மிஷின் பிடிச்சிருந்தா வாங்கிடுவாங்க. லேடிஸ் வந்து இப்போ செயின் கம்மல்லாம் வாங்குற மாதிரி தேவையோ தேவையில்லையோ அதை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அப்புறம் பிஸ்னஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரிசோர்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு மினிமமாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதிகமாக இருந்ததுன்னா வேஸ்ட் தான் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ கம்மியாக வச்சு அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ கம்மியான ரிசோர்ஸஸை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதாவது என்ன ரிசோர்ஸ் நம்ம என்ன நிறுவனம் தொடங்க போறோம், அதுக்கு என்ன தேவை, அதை வச்சு தான் வந்து பிளான் அதில் பண்ணி குறைஞ்சபட்சம் என்ன தேவையோ அதை வச்சு தேவை. ஆரம்பிக்கணும். ஓகே. ஏன்னா குறைந்தபட்ச ரிசோர்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பண தேவைகளும் கம்மியாக இருக்கும். ஸோ நிறுவனத்தை ரன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதை லீன் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஓகே. தின் அண்ட் ஃபிட் எந்த அளவுக்கு கம்மியான ரிசோர்ஸஸை வச்சு பெஸ்ட் ரிசல்ட் கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறோம். சார், இப்போ ரிசோர்ஸ் பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். அது வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஆக்ஷன் பிளான் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து பெங்களூர் போகணும். ஓகே. பெங்களூர் போகணுன்றது இலக்கு நிர்ணயிச்சாச்சு, விஷன். ஓகே. கார் ஓட்ட தெரியும், ஸ்கில் இருக்குது. ஒரு கார் வந்து கேப்டன் டிவிலேருந்து கொடுத்துட்றீங்க. ஸோ எனக்கு வந்து ரிசோர்ஸ் கிடச்சிருச்சு. பெங்களூரில் என் சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சிஸ்டரை பார்க்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ விஷன் இருக்குது, ஸ்கில் இருக்குது, மோட்டிவேஷன் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட மேப் இல்லைன்னு வச்சுக்கோங்க.
நான் அப்படியே அந்த ஹைவேல போய் ரைட்டில் திரும்பி தாம்பரம் போய் நான் நேராக மதுரைக்கு போயிடுவேன். எனக்கு தெரியணும் நான் போய் லெஃப்ட்டில் திரும்பணுமா, என்ன ஸ்பீடில் போகணும். ஓகே. ஸோ 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா காஞ்சிபுரம் தாண்டிட்டுமான்னு நான் செக் பண்ணணும். ஓகே. அடுத்து 1 ஹவர் ஆச்சுன்னா வேலூர் தாண்டிட்டுனான்னு செக் பண்ணணும். ஓகே. இடையில என்னென்ன கடைகள் வருது, அந்த நான் என்னோட மேப்பில் இருக்கிற மாதிரி வருதான்னு பார்க்கணும். ஓகே. இதுக்கு பேர் தான் ஆக்ஷன் பிளான். ஓகே. ஸோ எங்கே என்ன ஸ்பீடில் போகணும், யாரோட துணையோட போகணும், யார் என்னென்ன வேலை பார்க்கணும், எந்த நேரத்துக்குள்ளே எதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் ஆக்ஷன் பிளான். ஸோ இந்த 5 சரி விகிதத்தில் எங்கேயுமே குறையாமல் இருந்தால் தான் வந்து ஒரு நிறுவனம் வெற்றிகரமாக ரன் பண்ண முடியும். சரி, இப்போ இதையும் தாண்டி ஒரு நிறுவனம் வந்து ஒரு நஷ்டத்துல இயங்குது அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரலாம் சார், முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்? ஓகே. முதல்ல வந்து நஷ்டம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால், இல்லை எளிமையாக சொன்னால், நஷ்டம்னா வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. வரவு எட்டனா செலவு பத்தனா. ஓகே, தமிழில் சொல்கிற மாதிரி. ஸோ முதல்ல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, செலவுகள் எங்கெங்கே அதிகமாக இருக்குது, அதை எப்படி குறைக்கிறதுன்னு முதல்ல பார்க்கணும். ஓகே. செலவுகள் எங்கெங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸஸை எங்கெங்கே வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்க சொன்னீங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம தயாரிக்கிற பொருட்களில் எங்கெங்கே வந்து தரம் குறைவாகுது, அதனால எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்றதை பார்த்து சரி பண்ணலாம். ஓகே. எந்தெந்த இடங்களில் நம்மளோட மின்சாரங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம், அதை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் யார் வந்து அவங்க பார்க்குற வேலையில் நிஜமாகவே வந்து பொருளில் வந்து ஒரு வேல்யூ எடிஷன் வருதா, பொருளில் வந்து மதிப்பு கூடுதா, அது இல்லை சும்மா ஒரு 4 பேரை போட்டு இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வைக்கிறது, அங்கேருந்து கொண்டு போய் வைக்கிறது வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த பொருட்களை பக்கத்தில் வச்சு அந்த தொழிலாளிகள்கிட்ட என்ன நல்லபடியாக ஒரு வேல்யூ ஆடட் வேலை வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ப்ளஸ் நம்ம வாங்குகிற பொருட்கள் சப்ளையரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசி எனக்கு இவ்வளோ வியாபாரம் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஏதாவது ப்ரைஸ் ரிடக்ஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம். ஓகே. செலவுகளை குறைக்கணும், இதுதான் டார்கெட். ஓகே. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் வரவை கூட்டுறது. ஓகே. ஃபஸ்ட்டு இருக்கிற வர்ற வரவில் எவ்வளவு செலவு நம்ம குறைக்க முடியும், குறைச்சிட்டு அதை எப்படி வந்து நடத்துறதுன்னு பார்க்கணும். அது ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் சுற்றி நிறைய ஆர்டர்கள் கொண்டு வரலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நோக்கம் வந்து செலவை குறைச்சாலே நஷ்டம் குறையும் ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம வரவையும் கூட்டிட்டு செலவையும் சேர்த்து குறைச்சோம் அப்படின்னா இந்த நஷ்டத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக லாபகரத்துக்கு கொண்டு வந்துடலாம். அந்த 7M தான் மேனேஜ்மெண்ட். எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியண்டாக ரன் பண்ணுறது, பணத்தை வந்து எப்படி பணம் மாதிரி செலவழிக்கிறது. ஓகே. அண்ட் மார்க்கெட்டிங். கஸ்டமர் இஸ் கிங். கஸ்டமருக்கு என்ன தேவை, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட இருக்கிற வேலை பார்க்குறவங்களோட ஆட்டிடியூட் இருக்கா. கஸ்டமர் ஒன்று நினச்சிட்டு இருக்காரு, இவங்க இஷ்டத்துக்கு ஒன்று நினைக்கிறாங்க, இவர் அவரை குறை சொல்கிறார், இவரை குறை சொல்கிறார், அப்படி இருந்தால் பிரயோஜனமே இல்லை. கஸ்டமரை வந்து ஆக்சுவலாக நீங்கள் கிங்குன்னு ஏற்றுக்கணும். நான் கஸ்டமர் கார்டுன்னு கூட சொல்ல மாட்டேன், கார்டு பாவம் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார். கிங்குன்னா பிடிக்கலைன்னா ஒரு வால் எடுத்து வெட்டிடுவார். ஓகே. ஸோ கஸ்டமர் இஸ் அ கிங். ஸோ கிங் என்ன சொல்கிறாரோ ஜஸ்ட் ஒபே. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் உள்ள நிர்வாகத்திலையும் தொழிலாளிகிட்டையும் கொண்டு வரணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட வரவை கூட்டுறதுக்கு இன்னும் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேறு எந்த கஸ்டமர்கிட்ட போகலாம், நமக்கு நல்ல கஸ்டமர் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு இன்னும் 2 கஸ்டமரை பிடிக்கலாம், ஆர்டர்கள் பிடிக்கலாம். இருக்கிற கஸ்டமர்கிட்டே வந்து நல்லபடியாக பேர் வாங்கினோம்னா நம்ம காம்படிட்டரோட கம்மியாக அதிகமாக நமக்கு பிஸ்னஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி வரவை கூட்டணும். சரி, இப்போ ரொம்ப வருஷமா வந்து லாபத்திலே போயிட்டு இருக்க ஒரு நிறுவனம் திடீர்னு வந்து நஷ்டம் ஏற்படுறதுக்கு என்ன முக்கியமான ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு உதாரணம் எடுத்திங்கன்னா நோக்கியா கம்பெனி. ஓகே. நோக்கியா வந்து ஒரு காலத்தில் உலகத்தில் 62% வந்து மொபைல் விற்றவங்க. ஓகே. காணாமலே போயிட்டாங்க திடீர்னு. ஓகே. அதுக்கு 2 முக்கியமான காரணம். அவங்க வந்து ஒரு மிடில் லெவலில் இருந்தாங்க. ஆக்சுவலாக 600 700 800 மொபைல் வர ஆரம்பிச்சது. 40,000 30,000 ஐஃபோன் சாம்சங் அப்படி வர ஆரம்பிச்சது. ஓகே. இவங்க மேலேயும் இல்லை கீழே இல்லை, அப்படி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ வாங்குறவங்க எல்லாருமே வந்து ஒன்று 1000 2000 அப்படி வாங்குறாங்க, இல்லை 8000 9000 மேலே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மார்க்கெட் சேஞ்ச் ஆகிறத அவங்க வந்து கவனிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ கவனிக்காமல் வேறு வழி இல்லாமல் எந்த தப்பும் பண்ணாமல் மார்க்கெட்டை கவனிக்காத ஒரே காரணத்தில் மார்க்கெட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. ஓகே. ஸோ ஒரு நல்ல நிறுவனம் நஷ்டமடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸை சரியான நேரத்தில் கவனித்து அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கணும்.
அதாவது டே பை டே ஒவ்வொரு நாளும் அதுல இருக்கிற மாற்றங்கள் அந்த சந்தை நிலவரத்தை வந்து தெரிஞ்சு கட்டாயம் இன்னைக்கு வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அட்லஸ் சைக்கிள் வச்சிருக்காரு, இல்லை ஹீரோ சைக்கிள் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் தன் பேரனுக்கு கொடுத்துட்டு போனார். இப்போ அப்படிலாம் இல்லை. 2 வருஷத்துக்கு மேலே யாரும் பைக்கே வச்சுக்கிறது இல்லை, கார் வச்சுக்கிறது இல்லை. 2 வருஷம் 3 வருஷம் தான். ஸோ அந்த அந்த லாயல்ட்டிலாம் இப்போ இல்லை. ஓகே. ஸோ லேட்டஸ்ட்டாக என்ன வருது அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் பீப்புள் வில் பை, இல்லைன்னா அவங்க வேற அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான பார்வை. மார்க்கெட்டில் என்ன தேவை இருக்கோ, எப்படி தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும். முக்கியமாக ஒன்று. ரெண்டாவது வந்து கம்பெனி ரொம்ப நல்ல நிலைமைக்கு போகும்போது தான் வந்து எல்லா தப்புகளும் பண்ணுவோம். கஸ்டமரை மதிக்க மாட்டோம், சப்ளையரை மதிக்க மாட்டோம், நம்ம தொழிலாளிகளை மதிக்க மாட்டோம். ஏன்னா நம்மகிட்ட தான் நிறைய பணம் இருக்கேன், நம்ம தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடும். ஏன்னா நான் சொல்கிறது சக்ஸஸ் இஸ் அ லவ்ஸி டீச்சர். வெற்றி வந்து எப்பயுமே தவறுகளை தான் சொல்லிக் கொடுக்கும். ரொம்ப அரகண்ட் ஆகிடுவோம். ஸோ எப்போ நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் டேஞ்சராக இருக்கீங்கன்னு அர்த்தம், டேஞ்சரில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் நம்மளோட நோக்கங்கள் என்ன, நம்ம வந்து என்ன மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம், எப்படி கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி பீப்புளை ஹேண்டில் பண்ணுறோம்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை சரி பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறது அப்படின்றத விட அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். தொடங்குறது ரொம்ப ஈஸி. தொடங்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஆர்டர் கிடைச்சதுன்னா தொடங்கிடலாம். ஓகே. ஆனால் அதை சரியானபடியாக நடத்தி கொண்டு போய் அதுக்கப்புறம் அதை திருப்பி மேலே மேலே கொண்டு போகிறதுன்றது வந்து ரொம்ப 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 சிரமம் எடுத்துக்கணும். அதுக்கு அது எப்பயுமே சின்சியராக இருக்கணும். நம்ம வந்து ஓகே நம்ம ஒரு லெவல் வந்துட்டோம் அப்படின்னு உட்கார முடியாது. ஒரு லெவல் போக போக நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அது ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் கொண்டு வரணும். இது முதலாளிகள், நிறைய முதலாளிகளுக்கு, சிறு முதலாளிகளுக்கும் சரி, மீடியம் சைஸ் கம்பெனி முதலாளிகளுக்கும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே. ப்ரொஃபஷனலில் கொண்டு வந்துடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பழக்கம் இல்லை. ப்ரொஃபஷனலில் கொண்டு வந்து லட்சக்கணக்கிலலாம் சம்பளம் கொடுத்துட்டு திருப்பி 10 ரூபா செலவழிக்கிறத விட என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுப்போன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நேரத்தை வீணாக்கும் ஒன்று. இன்னொன்று என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு ப்ரொஃபஷனல் போயிடுவாங்க. ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து அந்த விட்டு கொடுக்குற மனசு வந்து இந்த முதலாளிகளுக்கும் குறு முதலாளிகளுக்கும் வரணும். வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் ப்ரொஃபஷனல்ஸை கொண்டு வந்து அந்த ப்ரொஃபஷனல்ஸ் கம்பெனியை ரன் பண்ண வைக்கணும். இவங்க இந்த 5 விஷயத்தை பார்த்துக்கிட்டா போதும். என்ன விஷன், அதுக்குரிய ஸ்கில்ஸ் இருக்கா, மோட்டிவேட்டடாக இருக்காங்களா, ரிசோர்ஸஸ் அண்ட் ஆக்ஷன் பிளான் கரெக்டாக இருக்கு, அதை மட்டும் ரிவ்யூ பண்ண போதும். சார், இப்போ வந்து ஒரு கம்பெனி நஷ்டத்துல இயங்கும் போது அங்க ஒர்க் பண்ற அந்த ஒர்க்கர்ஸ், இப்போ சீனியர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா அவங்க வேற நிறுவனத்துடைய மாற்றங்களை ஏத்துப்பாங்களா? நம்ம நிறுவனம் நஷ்டத்துல இயங்குது அப்படின்னா வேற நிறுவனங்களை பார்த்து அவங்க அந்த மாற்றங்களை ஏற்படுத்திக்க முடியுமா? இல்லை, அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஓகே. இதில் பிரச்சனை என்னென்னா, கம்பெனி ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்குனாலும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. ஓகே. நஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காது. ஏன்னா நிறைய அடிபட்டிருப்பாங்க, சம்பளம் டயத்துக்கு கிடைச்சிருக்காது. ஓகே. எல்லாரும் வந்து திட்டிட்டு போவாங்க, மேனேஜ்மெண்டோட ப்ரெஷர் இருக்கும், கஸ்டமர் வந்து திட்டிட்டு போவார், சப்ளையர் வந்து பணம் கொடுக்கலன்னு திட்டிட்டு போவார். ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து அவங்கள கேட்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல அதிகாரிக்கோ இல்லை எங்களை மாதிரி ஒரு கன்சல்டன்ட்கோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் கம்பெனியில். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இன்டர்நேஷ்னல் டியூப்ஸ் இந்தியா லிமிடெட்னு ஒரு கம்பெனி தும்கூரில் கர்நாடகாவில் இருக்குது. இப்போ தான் ஒரு 2 months முன்னாடி நான் டைரக்டராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து டியூப்ஸ் பண்ணுறாங்க ஆட்டோமோட்டிவ் அப்ளிகேஷனுக்காக. எல்லா பெரிய பெரிய கம்பெனியும் வாங்குறாங்க, டேம்லர், ராயல் என்ஃபீல்டு, டிவிஎஸ், அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வாங்குறாங்க. அவங்ககிட்ட இல்லை அவங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க வாங்குறாங்க. அங்கே வந்து இப்போ ஒரு சைஸ் டியூப்ல இருந்து இன்னொரு சைஸ் டியூப் மாறுறதுக்கு 4.5 மணி நேரம் ஆகுது. ஏன்னா ஒரு பெரிய மிஷின் அது, ஒரு 50-60 மீட்டர் நீளம் இருக்கும். அதில் இருக்க எல்லா ரோலரையும் கலட்டி இன்னொரு புது ரோலரை மாற்றி அவங்க அலைன் பண்ணி எல்லாம் செட் பண்ணுறதுக்கு 4.5 மணி நேரம் ஆகுது. 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு கம்பெனி ஓடுது. அதில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ சமயத்தில் 2 தடவையோ ரோல் மாற்றுறாங்க. அப்படின்னா 4.5 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் மிஷின் சும்மா இருக்குன்னு அர்த்தம். ஸோ 16 மணி நேரத்தில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் மிஷின் சும்மா இருந்ததுன்னா ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களோட உற்பத்தியோட காசு வந்து கூடும். நான் வந்து அந்த ஆப்ரேட்டர்ஸை சூப்பர்வைசர்லாம் கூப்பிட்டு பேசி இது என்னோட கால்குலேஷன் படி 30 நிமிஷத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒருத்தர் 4.5 மணி நேரத்தில் பண்ணுறவரை 30 நிமிஷத்தில் பண்ணலான்னு சொன்னால் பைத்தியக்காரனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. சரி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம், நின்று ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டடி பண்ணி
ஒரு 2-3 நாள் ஸ்டடி பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்லேயே அவங்க வந்து 2 hours 40 minutes கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டன்ஸில் 77 minutes, 71, 59, முந்தா நாள் 53. ஓகே, அடுத்த வாரத்தில் எப்படி 30 நிமிஷம் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு 4.5 மணி நேரத்துல இருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் 4 மணி நேரம்ன்றது ஒரு நார்மல். ஒரு டியூமல் ரன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரோல் சேஞ்சுன்றது 4 மணி நேரம் தான். 4 மணி நேரத்தில் போனால் யுவர் எஃபிஷியன்ட் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த சிஸ்டத்துல இருந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்கள் 53 நிமிஷம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, நம்ம பண்ணுறது வந்து ஒன்றும் கிரேட் இல்லை, இதில் நிறைய வந்து இதில் நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடுது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது கேட்பாங்க. 4 மணி நேரம் பண்ற ஒரு வேலையை வந்து 1/2 மணி நேரம் அப்படின்னு 4.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் பண்ற ஒரு வேலையை ஒரு 1/2 மணி நேரம் இப்போ 53 நிமிஷத்துக்கு கொண்டு வந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ 53 நிமிஷத்தை விட கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக ஸ்டடி பண்ணி மைக்ரோ ஸ்டடி பண்ணி அதை 1/2 hour கொண்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் பைத்தியக்கார மாதிரி இங்கே ஓடி ஓடி வேலை பார்ப்பாங்க. அவங்க ஒன்றும் சும்மா இருக்கல. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணல, அதை வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணல, என்ன சிஸ்டமாக பண்ணணுமோ சிஸ்டமில் பண்ணல. 4.5 மணி நேரம் பைத்தியக்கார மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க ஒரு 10 பேர். இப்போ அதே 10 பேர் 9 பேர் வச்சு ரொம்ப பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி என்ன பிளான் பண்ணிக்கோ அந்த பிளான் படி டென்ஷனே இல்லாமல் 53 நிமிஷத்தில் பண்ணுறாங்க. அது 1/2 மணி நேரத்துக்கு கொண்டு வந்துடலாம். இது இப்போ இதில் அட்வான்டேஜ் அவங்களுக்கு வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, ப்ளஸ் 4 மணி நேரம் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ரிசோர்ஸும் வேஸ்ட் இல்ல, ரிசோர்ஸ் வேஸ்ட் இல்லை, 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் விற்கலாம் மார்க்கெட்டில், இல்லை 1-2 நாள் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய செலவு குறையும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து செலவை குறைச்சி உற்பத்தியை கூட்டி கொண்டு வரணும் சொல்லலாம். ஸோ இதில் இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸோ ஈவன் யூனியன் பேஸ்ட் இருக்கிற கம்பெனிகள் கூட வந்து சரி அவங்கள வந்து நம்ம தொந்தரவு பண்ணலை, அவங்க வேலைகளை குறைக்கிறோம், ஆனால் உற்பத்தியை கூட்டுறோம், அது அவங்க பாராட்டுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணணும். சரி, இப்போ இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி நஷ்டத்துல இயங்கும் போது ஒர்க்கர்ஸை வேற எப்படிலாம் அவங்க மோட்டிவேட் பண்ணலாம், எப்படிலாம் இன்னும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரலாம்? நம்ம நாட்டில் ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு கூட்டம்னா ஒர்க்கர்ஸ் தான். ஓகே, நான் அவங்கள வந்து பெருசாக குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா முதலாளி எப்படி சொல்கிறாரோ அதுபடி செய்கிறாங்க. முதலாளியோ அதிகாரிகளோ சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சபடி செய்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம எந்திரிச்சு நின்றுட்டு இல்லைப்பா நீ பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கப்பான்னு கேட்க தோணும். ஓகே, ஸோ இதில் தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம வந்து அவங்களோட வேலையை டிசைன் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்து அவங்க செய்வாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க தலையில் போட்டுறோம், அவங்க பிரச்சனைன்னு வரும்போது அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ண மாட்டேங்கிறோம். சால்வ் பண்ணாமல் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், இல்லை அவன் வேணும்னே வந்து சோம்பேறியாக இருக்கிறதுக்காக இப்படி சொல்கிறான் அப்படின்னு ஒரு நம்ம அதிகாரிகளாக அவர் நினச்சிட்டு அது அவங்க பிரச்சனைகளை வந்து புரிஞ்சுக்கிறது கூட கிடையாது. இந்த பிரச்சனைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்டே கேட்டால் அவங்களே பதில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். ஒரு தொழிலாளி ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக ஒரே வேலையை பண்ணுறாரு அப்படின்னா அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியில் அவரை தவிர பெஸ்ட்டாக யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல நாலேஜ் இருக்கும், அவர் நிறைய அனலைஸ் பண்ணி வச்சிருப்பார். அவருக்கு கொஞ்சம் அந்த அனாலிசிஸ் சிஸ்டம் சொல்லி கொடுத்து அவர் கூட உட்காந்து பேசினா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்துக்கும் அவரே சொல்யூஷன் கொடுத்துருவார். அந்த சொல்யூஷனை கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி அதை ஒரு சரியான ஆக்ஷன் பிளான் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அவருக்கும் பெருமையாக இருக்கும், அதிகாரிக்கும் பெருமையாக இருக்கும். அது நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும், நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும். நம்ம வந்து அது நம்ம நாட்டோட சாபக்கேடுன்னு சொல்லலாம். ஒரு ஜாதி மாதிரி பார்க்கணும், தொழிலாளர் ஜாதி அதிகாரிகள் ஜாதி அப்படின்னு. அப்படி இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக பண்ண முடியும். சரி, இப்போ இந்த லேபர் யூனியன்ல இருக்க நிறுவனத்துல அந்த தொழிலாளர்கள் நஷ்டத்தை ஏத்துப்பாங்களா இல்லை எப்படி? அது நஷ்டத்தை வந்து யாருமே ஏற்றுக்கன்னு சொல்லவே முடியாது. ஓகே, ஏன்னா முதலாளிகள் லாபம் வரும்போது முதலாளி தான் வச்சிருக்கிறார். ஓகே, போனஸ்னு ஒன்று கொடுக்குறோம், அது ஒரு பகுதி தான் அது. ஓகே, ஸோ அதனால் லாபம் வரும்போது லாபத்தை கொடுக்காத முதலாளி நஷ்டம் வரும்போது நஷ்டத்தை ஏற்றுக்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா அந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்காம இருக்கலாம். ஓகே, இல்லை இன்க்ரிமெண்ட்டை தள்ளி போடலாம். ஓகே, ஒரு சில கம்பெனிகள்லாம் வந்து 2008 ரிசெஷன் வந்தப்போ சம்பளத்தை 25% கட் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. ஓகே, நான் அவர்லாம் கேட்பேன், இப்போ சரியாச்சப்பா அந்த 25% திருப்பி கொடுக்க போறியான்னு கேட்பேன் நான் சொல்ல. ஸோ நஷ்டத்தை வந்து அவங்களை ஏற்றுக்கன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நஷ்டமடைகிற சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த நிரந்தரம் இல்லாத தொழிலாளர்கள் இருப்பாங்க, ஒரு சிலர் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருப்பாங்க, இல்லை கான்ட்ராக்ட்டுக்கு கொடுத்துருப்போம், வெளியே வந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு போகிறவங்க இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் வெளியே அனுப்பலாம். ஓகே, நிரந்தரமாக இருக்கிற வேலையாட்களை வந்து இந்த நஷ்டம் சரியாகிற வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கூட கொஞ்சம் வேலை பார்த்து கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்னொன்று சயின்டிஃபிக்காக அவங்களுக்கே சொல்லிக் கொடுத்து சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி உங்களோட வேலையை கம்மியான செலவுகளில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றது நீங்களே சொல்லுங்கன்னு அவங்கள
ஹெல்ப் கேட்கலாமே தவிர நஷ்டத்துக்கு அவங்கள பங்கு ஏற்றுக்க சொல்கிறதும் தப்பு, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஓகே, அதிகாரிகளே ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஓகே, தொழிலாளிகள் வந்து பாவம், அவங்கள ஏற்றுக்க சொல்கிறதும் தப்பு. அவங்கள வந்து என்ன பண்ண சொல்லலாம்னா, இந்த நஷ்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து செயல்படுங்கன்னு சொல்லலாம். அதான் பண்ண முடியும். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நிறுவனம் நஷ்டத்துல இயங்குறத வந்து எப்படி முன்னேற்றது அதை பத்தி சொன்னீங்க. ஒரு நிறுவனம் தொடங்கும் போதே ஒரு நம்ம சக்சஸ்ஃபுல்லான ஒரு இலக்கு அடையணும், ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு என்ன எளிதான வழிமுறைகள் சார்? என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றலாம்? முதல்ல வந்து ஒரு 10 வருஷத்துக்காவது பிளான் போடணும். ஓகே, 10 வருஷத்துக்கு நான் எப்படி எப்படி இருக்க போகிறேன் அப்படின்றது தெரியணும். என்ன மாதிரி குரோ ஆக போகிறோன்றது தெரியணும். இப்போ இருந்து 5வது வருஷத்தில் இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தால் நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் வந்து நான் லாங் டேர்மாக இருக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே தொடங்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும், பட் எவ்வளவு தூரம் நம்ம அதை கொண்டு போக போறோம் அப்படின்ற ஒரு கட்டாயம் அது. அதாவது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையோடு ஆரம்பிக்கக்கூடாது. ஓகே, அந்த கம்பெனியில் எங்கள் மாமா வந்து பர்ச்சேஸ் மேனேஜராக இருக்கிறாரு, இந்த பேங்க்கில் எங்கள் மச்சான் வந்து மேனேஜராக இருக்காரு, இவர் லோன் கொடுப்பாரு, ஒரு ஆர்டர் கொடுப்பாரு, நான் வாங்கி பண்ணிடுவேன் அப்படின்னு பண்ணால் 6 மாதம் ஓகே, 1 வருஷம் ஓகே. இந்த மேனேஜர் வேறு பிரான்ச்சுக்கு போயிடுவார், அந்த பர்ச்சேஸ் மேனேஜர் வேறு கம்பெனிக்கு போயிட்டாருன்னா உங்கள் நிலைமை மோசமாகிடும். ஓகே, உங்களோட ஸ்கில்ஸ் இல்லை உங்களோட கேப்பபிலிட்டிஸ், உங்களோட திறமைகள் என்ன இருக்குன்னு பார்த்து அதில் உங்களால் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்க முடியுமான்னு பார்க்கணும். ஓகே, ஒன்று. இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஒருத்தர் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறாருன்னா குறைந்தபட்சம் 12 மாதத்துலேருந்து 24 மாதத்துக்கு ஓகே வீட்டுக்கு தேவையான பணம் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஏன்னா உங்களோட கிறுக்குத்தனத்துக்காக குடும்பம் வந்து பாதிக்கப்படக்கூடாது. குடும்பத்துக்கு தேவையான செலவு ஒரு 24 மாதத்துக்கு 2 வருஷத்துக்குரிய செலவாக நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். 1 வருஷம் நான் ட்ரை பண்ணேன் முடியல, அடுத்து 1 வருஷத்தில் வேறு வேலைக்கு போயிடலாம் நீங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ரிஸ்க் எடுத்து ஒரு பிஸ்னஸில் நுழைஞ்சு நல்லபடியாக நடந்ததுன்னா வெரி குட். நல்லபடியாக நடக்கலைன்னா தொழிலும் ப்ராப்ளம், வீடும் ப்ராப்ளம். ஸோ உங்களால் எந்திரிச்சு வரவே முடியாது. கட்டாயம் வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும், ஃபேமிலியையும் பிஸ்னஸையும். ஸோ அதில் ஃபேமிலிக்கு தான் வந்து ஒரு 2-3% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபேமிலியை முதல்ல அஷ்யூர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவை அதை அஷ்யூரன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸில் இறங்குங்க. ஒன்று. உங்களால் 100 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும்னு தோணுதா, 50 கோடிக்கு டார்கெட் பண்ணுங்கள். ஓகே, 50 கோடி டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ தான் பணம் வரும்னு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். ஆனால் 100 கோடிக்கு எய்ம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 50 கோடிக்கு பதிலாக 70 கோடி பண்ணிங்கன்னா சந்தோஷம். ஓகே, நீங்கள் 100 கோடி டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணி 70 கோடி பண்ணிங்கன்னா நஷ்டம் வந்துடும். ஸோ இதை ரொம்ப தெளிவாக யோசிக்கணும். ஜெனரல் மோட்டர்ஸ் வந்து முதல்ல இந்தியா வந்தப்போ 10 வருஷம் நஷ்டம் தான் பண்ண போகிறோன்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் உள்ள மார்க்கெட்டுக்கு இப்படி தான் போகணும், இப்படி 10 வருஷம் ஆகும் ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் தே ஆர் டூயிங் வெரி வெல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியர் விஷன் வச்சு லாங் டேர்மாக யோசிச்சு ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கு அது பிளான் போட்டு அது நம்மளோட ஓன் கேப்பபிலிட்டியை வச்சு சர்வே பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸில் இறங்கணும். இல்லைன்னா வேலைக்கு போயிடுங்க. சரி, இப்போ நிறைய பேர் வந்து அவசர அவசரமா நீங்க சொன்ன மாதிரி நிறுவனத்தை தொடங்கிட்டு எப்படி ரன் பண்றதுன்னு தெரியாம அதை க்ளோஸ் பண்ணவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க திரும்பி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க சார் அவங்களுக்கு? மெயின் இந்த 7 விஷயம் தான் பாருங்கள். 7M. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங். ஓகே, உங்களோட பிஸ்னஸில் உங்களோட கஸ்டமர் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, நிறைய கம்பெனிகளில் கஸ்டமர் ஹாப்பியாக இருந்தால் நஷ்டமாக இருக்க கம்பெனிக்கு அவங்க வந்து எனக்கு நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கஸ்டமர் உதவி பண்ணி மேலே வந்த கம்பெனிகள்லாம் நிறையா இருக்குது. ஓகே, ஏன்னா இவங்க படுத்துட்டாங்கன்னா கஸ்டமருக்கும் கஷ்டம், இந்த மாதிரி இன்னொரு நல்ல சப்ளையர் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கஸ்டமர். ஓகே, கஸ்டமருக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பணம், மணி. மார்க்கெட்டிங் தென் மணி. மணிக்கு அடுத்து மேனேஜ்மெண்ட். ஓகே, மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டிங்கும் சரி மணியும் சரி கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது 3 வந்து ஒரு மேக்ரோ லெவல்னு வச்சுக்கோங்க. மைக்ரோ லெவல் போனீங்கன்னா மெட்டீரியல் எப்படி மேனேஜ் பண்ணுறோம், ஏன்னா ஒரு ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லை சர்வீஸாக கூட இருக்கட்டும், நம்ம வாங்குகிற பொருட்கள் தான் வந்து நம்மளோட விற்கிற பொருளாக ஒரு 60% 70% வந்து நம்ம வெளியிருந்து தான் வாங்குகிறோம். ஓகே, ஸோ அந்த மெட்டீரியலை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அதில் ஒரு 10% கூட்டிடுச்சு அப்படின்னா 6% லாஸ் ஆகிடும், இல்லை 7% லாஸ் ஆகிடும். ஸோ மெட்டீரியலை எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோம். மெட்டீரியல் கம்பெனிக்குள்ளே வந்த வேகத்தில் ப்ரொடியூஸ் ஆகி வெளியே போயிடணும். முடிஞ்சளவு கம்மியான மெட்டீரியல் தான் எனக்கு தங்கணும். ஏன்னா மெட்டீரியல் தங்குச்சுன்னா பணம் தங்கிடும். அதோட ஸ்டாக் சேர நம்மளுக்கு லாஸ் தான். ஸ்டாக் சேர லாஸ். அது நான் சொல்கிற மாதிரி மெட்டீரியல் வெளியே போனால் பணம் உள்ளே வரும், மெட்டீரியல் உள்ளே வந்தால் பணம் வெளியே போகும். ஸோ மெட்டீரியல் வர்ற வேகத்தை விட மெட்டீரியல் வெளியே போகிற வேகம் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தான் பணம் வெளியே போகிற வேகத்தை விட பணம் உள்ளே வர வேகம் அதிகமாக இருக்கும். இது மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணிங்கன்னா வெளியே போகிற மெட்டீரியல் உங்கள் ப்ராஃபிட்டோடு சேர்ந்து பணம் கொண்டு வரும். ஓகே, ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. ஸோ மெட்டீரியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம்.
மெட்டீரியலுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மேன் பவர். ஏன்னா நீங்கள் டெய்லி செலவு பண்ணுறீங்க அதுக்கு. ஓகே. ஸோ அவங்கள வந்து ரொம்ப சரியான முறையில் பயன்படுத்தணும். நீங்கள் தப்பாக பயன்படுத்திட்டு திடீர்னு ஒரு நாள் திருந்துன்னு சொன்னால் திருந்த முடியாது. ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப தெளிவாக யோசித்து அவங்க பண்ணுறது எல்லாத்துலேயும் வந்து வேல்யூ அடிஷன் இருக்கா, ஒரு 75 to 80% அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி வேல்யூ அடிஷன் இருக்கணும். நீங்கள் எந்த கம்பெனிக்கு போய் பார்த்தாலும் ஒரு 10லேருந்து 20 பேர் இங்கே அங்கேயே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி கொண்டு வர போனேன்னு சொல்லுவாங்க, ஒரு பின் எடுத்துகிட்டு போவாங்க, மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆள் போட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிடலாம். ஒரு ஆள் போட்டு உனக்கு கம்பெனியில் இருக்க எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டா 20 பேர் அலைய வேண்டியது இருக்காது. நடக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கல. ஓகே. ஸோ அவங்களோட டயத்தை வந்து ஸ்கில்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும். இன்னொன்று மேன் பவரில் தான் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் ஆரம்பிக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆட்கள் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வைங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 100 பேர் வச்சுருக்கீங்கன்னா அதில் 50 பேர் சின்சியராக வேலை பார்ப்பாங்க. மீதி 50 பேருக்கு சரியான வேலை கொடுக்கலன்னா பாதி நேரம் அவன் சுற்றிட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு சின்சியராக வேலை பார்க்குறவங்களும் கெட்டு போயிடுவாங்க. ஸோ எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் வச்சுருக்கணும் மேன் பவர். கம்மியாக இருக்கக்கூடாது, கூட இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து மெஷின் வந்து ஒரு போதை மாதிரி. நல்ல மிஷின்லாம் பார்த்தா வாங்கணும்னு தோணும், வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதோட கம்மியாக வாங்குங்க. அந்த அந்த கரும்பு சாறு பிரின்சிபல் வச்சுக்கோங்க. ஓகே. அதோட லாஸ்ட் ட்ராப் எடுத்ததுக்கப்புறம் தான் இன்னொரு மிஷின் வாங்கணும். இது எல்லாத்தையும் சரியானபடியில் நடத்துறதுக்கு மெத்தட், உங்களோட கம்பெனியோட ப்ராசஸ், உங்களோட ப்ரொசீஜர் எல்லாத்தையும் வந்து இந்த மெட்டீரியல், மெஷின், மேன் இந்த 3 எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மெத்தடை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த 7M பண்ணால் எந்த நஷ்டத்தில் இருந்த கம்பெனினாலும் ப்ராஃபிட்டுக்கு வர முடியும். சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கோம். இந்த 1/2 மணி நேரத்துல உண்மையா ஒரு நிறுவனத்தை எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றதுன்றதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம இலக்க நிகழ்ச்சியில நஷ்டத்துல இயங்கக்கூடிய நிறுவனத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றலாம், அதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத சார் ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.